இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னான ஒரு எபிசோட் தான் இன்றைக்கும் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னே பாண்டியன் ஒரு வார்த்தையில் முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா உனக்கும் நடந்திருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால மீனா கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. எல்லாம் அந்த செந்தில் பாய பண்ண வேலை, மாமான்னு என்னை கூப்பிட மாட்டேன் ஒரு முன்னாடியாக சொல்லுவான் அப்படின்னு கடுப்பில் இருக்காங்க. ஸோ அவர் கிளம்பி போனதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து சரவணனை கலாய்ச்சி மாமான்னு கூப்பிட்டு எங்கே போகிறீங்க மாமான்னு கூப்பிட்டு இனிமேல் உங்களை மாமான்னு மட்டும்தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுதே என்ன ஆகிடுது அப்படின்னா அவர் வெக்கப்பட்டுட்டே கிளம்பி ஓடிடுறாரு மாடிக்கு. இப்போ வெளியே பருதாமல் நின்றுட்டு இருக்காங்க. மீனா உடனே எங்கே இப்போ வெளில வாக்கிங் போனார் இவர் செந்தில், அவருக்காக மாமாக்கா வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னா வெயிட் வேறு பண்ணுறாங்க. பண்ண வேலைக்கு அப்படின்னா எனக்கு செழிச்சுக்கிறீங்கன்னா தேவையில்லாம் மாமா முன்னாடியா சொல்லணும் அப்படின்னா இது எடுக்கா இதெல்லாம் ஃபன்னாக தானே சொன்னாங்கக்கா அப்படின்னா அப்படின்னாலும் எங்கே சொல்கிறோன்னு இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செந்திலும் கதிரும் வந்துடுறாங்க. உடனே மாமா நல்லா இருக்கீங்களா மாமா, சாப்பிட்டீங்களா மாமா, எப்படிங்க மாமா இருக்கீங்க மாமா அப்படின்னு வேணும்னே அவங்க கூப்பிடாது. ஐயோ எதுக்கு இப்படி கூப்பிடுற அப்படின்னா நீங்கள் தானே மாமான்னு கூப்பிடணும் ஆசைப்பட்டீங்க மாமா அப்படின்ன உடனே ஐயோ மீனா வேணாம் நல்லாவே இல்லை, நீ செந்தில்னே கூப்பிட்டுக்கோ, தயவு செஞ்சு மாமான்னு கூப்பிடாத, ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்குது, நல்லா இல்லைன்னு இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவங்க வேணும்னே கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் அப்படி சொல்லுவேன் மாமா முன்னாடி அப்படின்னா ஐயோ மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு தான் அங்கே அண்ணன் எங்கே இருக்காருன்னா மேலே இருக்காரு, ஒரே லவ் சாங்காக கேட்டுட்டு இருக்காரு சரவண மாமா அப்படின்னு சிரிச்சுட்டே இவங்க சொல்ல, ராஜி சொல்ல உடனே வேகமாக மேலே போய் பார்க்குறேன்னு கிளம்பி போகிறாரு செந்தில். இதுக்கு நடுவில் கதிரும் ராஜியும் கதவுக்குள்ள நுழையலான்னு போகும்போது ரெண்டு பேரும் ஒரே டைமில் போயிடுறாங்க. இல்லை நீ ஃபஸ்ட்டு போ நான் அப்புறம் வந்துக்கிறேன் அப்படின்னு, இல்லை நீ ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசிட்டு கடைசியில் உள்ளார போகிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இப்போ வேணும்னே இவங்க ரெண்டு பேரும் மீனாவும் ராஜியும் ஒருத்தர் மாமான்னு கூப்பிட்டுக்கிறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே லவ் சாங் கேட்டுகிட்டே இருக்குது. அதை வச்சுட்டு இப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கோமதி வேற வந்துடுறாங்க. என்ன என் மூத்த பையனை கிண்டல் பண்ணுறீங்களா, என் மூத்த மருமகளை கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னா அவங்க மூத்த மருமகனா அப்போ நான் யார் அப்படிங்கிறாங்க மீனா. நீ முதல்ல வாக்கப்பட்டு வந்தபடி அவள் தான் மூத்த மருமக, மூத்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அப்படிங்க. ஆளை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க கூட சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ஆளை பார்த்து வந்த உடனே நீங்கள் ரெண்டு பேரும் கடத்தில் இப்படி ஒன்று சேர்ந்து அவளை ஒதுக்கி வைக்கிறீங்களா அப்படிங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, ஆனாலும் நீங்கள் அவங்க ஆள் மாறிட மாட்டீங்களே அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் மாற மாட்டேங்கிறாங்க. ஸோ உடனே மாற்றி மாமான்னு சொன்னாலாம் நடந்து முடிஞ்சு அந்த விஷயமே முடிஞ்சிருது. இப்போ மாடியில் பார்த்தா அப்படியே லவ் பாட்டாக கேட்டு ஜாலியாக இருக்க சரவணை இவங்க தம்பிங்கெல்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. வேணுன்னே என்னென்ன நடந்துச்சு இன்னைக்கு போய் அங்கே பொண்ணு பார்க்கும்போது நடந்தது, அவங்க கிண்டல் பண்ணது எல்லாத்தையும் பேச ஒரு சிரிப்பு வந்துட்டே இருக்குது. மாற்றி அவங்க வம்பளுத்துட்டு பேசினா டக்குன்னு எஞ்சிட்டு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, நான் தூங்கலாம் இல்லைடா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிக்க உடனே என்னன்னா சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு வேற கேட்டுட்டு இருக்காங்க. இதனோட எனக்கும் ஒரு பொண்ணு கிடச்சி என்னையும் யாரா மாமான்னு கூப்பிட்டா கூட பரவாயில்ல, இல்லை மாமான்னு கூட வேணாம் வாடா போடான்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பழனி வேற புலம்பிட்டு இருக்காரு. அவருக்கும் நல்லது நடக்கும்னு ஆறுதெல்லாம் சொல்லி மாற்றி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வேற அவங்க அந்த குடும்பத்து மேலே லைட்டாக டவுட்டாக இருக்குன்னு வேற மீனாவும் திருப்பி வேற சொன்னாங்க. சொன்ன உடனே கதிர் எனக்கும் நெருடலாக இருக்குங்கிறாரு. விசாரிக்கலான்னா அதெல்லாம் வேணான்ட்டாரு செந்தில். ஆனால் என்ன பண்ணுறது, தங்கமயில் மேலே டவுட்டாக இல்லை, அவங்க அம்மா அப்பா மேலே தான் டவுட்டாக இருக்குங்கிறத திருப்பி சொல்கிறாங்க. இதே டைமில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னா கொரட்டை விடுறதுனால இவங்க ரெண்டு பேரால் தூங்க முடியல, சுடருக்கும் மயிலுக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கா. முதல்ல பார்த்தோமே எனக்கு அவரை பிடிக்கல, ஆனால் போக பழகி பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தான் இருக்காரு. பேச நல்ல பையனா, ரொம்ப வெகுலியாக இன்னசென்ட்டாக இருக்காரு. மற்றவங்களாம் நிறைய ரவுடி பசங்க பொறுக்கி பசங்களாம் நம்ம பார்த்ததுக்கு உண்மையிலே நல்லவராக இருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க டக்குன்னு பாக்கியம் எந்திரிச்சு ஆமாம் உண்மையிலே நல்ல பையன், இப்படி பையன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், நீ செஞ்ச புண்ணியம் நான் செஞ்ச புண்ணியம், அதே மாதிரி சுடருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா போதும், இப்போ படுத்து தூங்கு, சின்ன பொய் தானே சொல்லியிருக்கோம் அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், எல்லாம் நல்லபடியாக இருக்கும், நீ அபசகுணமாக மாட்டிப்போம் நினைக்காத, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு உனக்கு கல்யாணம் முடிஞ்சு நீ நிம்மதியாக இருப்ப, அதனால கவலைப்படாதங்கிறாங்க. ஸோ பாக்கியத்தை முதல்ல வில்லி மாதிரி காமிச்சதுக்கு கொஞ்சம் லைட்டாக பரவாயில்லாமல் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இப்போதைக்கு எபிசோடு எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு